ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. வெல்கம் டு த ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஜிடி. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல 7:30 கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். என்னதான் இருந்தாலும் ஸ்டில் இந்த த்ரெட்டு ஹேங்கிங் இப்படி தான் ஹேங் ஆகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் சிஎஸ்கே வந்து ஹேஸ் டு வின் திஸ் கேம் அட்லீஸ்ட் டு ஸ்டே இன் த காம்படிஷன், நாட் டு கெட் த என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கதை சைடு ஜிடிக்கு அகேன்ஸ்டா ஆட போறாங்க. ஆல்ரெடி நம்மளை வந்து சிஎஸ்கேவை வந்து ஹோம்ல ஒரு தோச்சிட்டு போனாங்க. இப்போ அவங்க ஹோமுக்கு போறோம். என்ன நடக்க போகுது, கண்டிஷன்ஸு, பிளேயிங் லெவனு, காம்பினேஷன்ஸு, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்னவா இருக்க போகுது? ஜெயிச்சா மட்டும் போராது. திருப்பியும் சொல்றேன், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நெட் ரன் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். தே ஹாவ் டு டார்கெட் அண்ட் ஓவர்டேக் வாட் நெட் ரன் ரேட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹஸ் காட். மேட்ச் ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது. க்ளோஸா போய் அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் ஒன்லி கோயிங் டு ஈக்குவல் வாட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வென் இட் கம்ஸ் டு பாயிண்ட்ஸ் தே வில் பி லேகிங் பிஹைண்ட் தேர் நெட் ரன் ரேட்டு. அதுக்கப்புறம் ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கல, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிக்கலன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ன மார்ஜின்ல தோத்தா சிஎஸ்கே நெட் ரன் ரேட்டோட மேல போக முடியும்னு தெரியும். பிகாஸ் தே ஆர் பிளேயிங் ஆன் த லாஸ்ட் டே ஆஃப் த லீக், that is on Sunday on the 24th against Mumbai on a day game where CSK finished their game on Thursday. எல்லா மேட்சும் முடிஞ்சிரும். அவனுக்கு வந்து ரொம்ப கிளியரா என்னன்னு தெரியும். சிஎஸ்கே இஸ் -0.016, ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் +0.083. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரஃபா ஒரு 20லேருந்து 25 ரன்னு, ஒரு 10லேருந்து ஒரு 14 பால்குள்ள ஸ்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச் அதுக்கப்புறம் இட்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒருவேளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்துட்டு அந்த எப்படி போகுதுன்றத பொறுத்து இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கேகேஆர் வந்துட்டு ஒரு வின்னோட வந்தான்னா தே ஹாவ் டு வின். தட் ஸ்டேஜ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் கேகேஆர் பீட் டெல்லி, அதுக்கப்புறம் இவங்க பாயிண்ட் மேல போயிடுவான் அவன். அதுக்கப்புறம் தே ஹாவ் டு வின். இஃப் நாட், that will become a massive advantage for Rajasthan Royals-ன்றதுனால இவங்க என்ன பண்ணணும், நார்மலா அகமதாபாத்ல பேட்டிங் ஆடுன்னு கெஞ்சறனா, this time if CSK win the toss they have to bowl first according to the situation they want. When you have to surpass the net run rate, the best option for you to take is to chase. Even though when I will always say bat first in Ahmedabad, அதனால வந்துட்டு ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 6 ஓவர் வந்துட்டு இன்னும் நிறைய சீன் மூமெண்ட் லைட்ஸ்ல உங்களுக்கு அந்த 10:30 மணிக்கு இன்னும் நிறைய இருக்கும். 10:30 ஒரு 9:30 மணிக்கு இன்னும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதனால இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பேட்டிங் 178 கம்பேர்ட் டு 159 பேட்டிங் செகண்ட். இருந்தும் ஏன் போலிங் போடுன்னு சொல்றேன்னா ஜெயிச்சா போராது. ஒருவேளை இஃப் யூ ஆர் கிராசிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் நெட் ரன் ரேட், தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் லூஸ், தென் ஏன்னா டெல்லியால நெட் ரன் ரேட்டை பிடிக்கவே முடியாது, அவனை விட்டுருங்க, அவன் எலிமினேட்டடு. ஆனா கடைசி நாள்ல தான் வரும், அப்படியே சும்மா மிதந்துட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாபும் தோத்து, கேகேஆர் 2ல ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா ஸ்டில் சிஎஸ்கே ஹேவ் some chance of making it போது that to your tournament in the sense your fixtures finish 3 days before the other team. வருமுன் காப்போம். They have to go there with the mentality of beating GT by a margin. Any team can beat any team on a given day. கத சைடு தான் ஜிடி நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க, குவாலிஃபை ஆயிட்டாங்க, கான்பிடண்டா இருப்பாங்க. They want to play the qualifier. If you ever think that they are going to rest their player, they are going to take it easy, don't ever think that. Sunrisers is breathing close to them. ஏன்னா அடுத்த நாள் சன்ரைசர்ஸ் ஆர்சிபியோட ஆடுறான். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து அவங்களோட இதை பாத்தீங்கன்னா ஜிடி இஸ் ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் த நெட் ரன் ரேட் கம்பேர்ட் டு எஸ்ஆர்ஹெச். இப்ப அவங்க பாருங்க, எஸ்ஆர்ஹெச் +0.35, ஜிடி +0.40. பெரிய இது கிடையாதுன்றதுனால இப்ப ஜிடி வந்து ஜெயிக்கிறான்னா எஸ்ஆர்ஹெச் பார்ப்பான்,
மார்ஜின்ல அடிக்கணுமா இல்ல சாதாரணமா அடிச்சா போறோம்ன்றதுனால both of them would want to win one more game and face RCB in the qualifier. It's going to be Correct. another intense important game. 206 is going to be the winning score no matter what. அப்புறம் என்னடா 178 159 சொல்ற? ஏன் 6 ஓவர்ல 45 ஃபார் 1 ஆடுன்றேன். ஜிடி எஸ்ஆர்ஹெச் ஆடினாங்க. ஜிடி 34 ஃபார் 2, அவன் 34 ஃபார் 4 பவர் பிளேல. எப்படி உருப்பிடுவீங்க? 34 ஃபார் 2ல இருந்து ஜிடி வென்ட் டு ஸ்கோர் 168, இவன் 34 ஃபார் 4ல இருந்து 86 ஆல் அவுட். பவர் பிளே தான் புதக்குழி ஃபேஸ். 6 ஓவர்ல 45 ஃபார் 1 அந்த மாதிரி வந்ததுன்னா மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைட்டா ஒரு 9 and ஓவர், ஒரு 80 to 85 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ், 11 to 15, 8 விக்கெட் கீழே இருந்ததுன்னா ஒரு 53 ரன், டேக்ஸ் டு 135. கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு 65-70 ரன் வந்து ஒரு 7 விக்கெட் கையில வச்சிருந்தீங்கன்னா டேக்ஸ் யூ டு ஸ்கோர் பிட்வீன் 200 and 205. Ideally you want 206 to win. This is the theory you take. இங்கேயும் பாருங்க, ஃபாஸ்ட் bowlers, ஸ்பின்னர்ஸ், ஃபாஸ்ட் bowlers முதல் 6 ஓவர் பிக்சர் குறவாங்க. அதை பார்த்துட்டீங்க அடி நிமித்திடலாம் நீங்க. 9.88 economy of fast bowlers, 9.16 economy for spinners. So no kind of bowling apart from the first 6 overs threat from the fast bowlers is going to be a nemesis for the batsman. 6 ஓவரை தாண்டிட்டீங்க, அதுக்கப்புறம் மரணடி கொடுத்துடலாம். இப்ப குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 அப்படியே படிச்சிடுறேன். பெருசா வந்து எதுவும் சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுல ஏதாவது மாற்றுக்கட்டு இருந்தா please you are allowed to say something. Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler, Nishant Sidhu, Washington Sundar, Rahul Tewatia, Jason Holder, Rashid Khan, Kagiso Rabada, Prasid Krishna and Mohammad Siraj. அவங்க இம்பாக்ட் சப் எப்படி வச்சுப்பாங்கன்னா அர்ஷத் கான் ஆர் குமார் குஷாக்ரா. அது ஒருவேளை பேட்டிங் தேவைப்பட்டதுன்னா they will try and get Kumar Kushagra. இல்லன்னா they want an extra bowling option. Arshad Khan can also hit some lusty blows. This will be the playing combination 12 for Gujarat Titans. Vicky, please let me know if you are also in agreement with what I am saying or have a difference of opinion. சரி, கையை தூக்கிட்டீங்க. இப்ப நம்ம எதுக்கு வருவோம்? நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். அந்த பஞ்சாயத்து முடிஞ்சது. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன், என்ன குதறாதீங்க. மேட் ஹென்ரி இன் பிளேஸ் ஆஃப் அக்கீல் ஹுசேன், இப்பயே சொல்றேன் நானு. ஸ்பென்சர் ஜான்சன், அன்சுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி அண்ட் நூர் அஹமட். அவங்க எப்படி வச்சுப்பாங்க அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி குருஜப்னீத் சிங் ஆர் சர்ஃப்ராஸ் கான். ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க ஏன் எடுப்பாங்கன்னா அங்க ஸ்பின்னர்ஸ் பெருசா வந்து இதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை எக்ஸ்ட்ராவா எடுத்துன்னு போகலாம். போன மேட்ச் பார்த்துருப்பாங்க 86 அவங்க ஆல் அவுட்னு. அவங்க எப்படி யோசிப்பாங்க? ஐ வில் ஹேவ் முகேஷ் சௌத்ரி, அன்சுல் கம்போஜ், மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், 4 பேரை நான் வச்சுக்கிறேன் ஃபாஸ்ட் பவுலரை. நூர் அகமது ஒருத்தர் ஸ்பின்னரு. போலிங் தேவைப்பட்டா குருஜப்னீத் சிங், பேட்டிங் தேவைப்பட்டா சர்ஃப்ராஸ் கான். என்னோட பேட்டிங்னு பாத்தீங்கன்னா சஞ்சு, ருத்து, ஊர்வில், கார்த்திக் சர்மா, டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. பர்டிகுலர்லி அக்கீலும் இல்லைன்னா there is a good chance they can go for Sarfraz Khan. If I'm taking this route of leaving Akil Hussain out, Vicky, please let me know what you think they will do or what you think is better for CSK to beat GT. இல்ல சி மேட் ஹென்ரி எடுத்துன்னு வர்றது ஓகே. ஐ மீன் லைக் ஃபாஸ்ட் bowling கடந்த 2-3 கேம்ஸா அடி வாங்கியிருக்காங்க. பட் அகைன் திருப்பி வந்து அக்கீல் ஹுசேனை தான் ட்ரா பண்றாங்க. அக்கீல் ஹுசேன் ஃபார் வாட் ரீசன் ஐ டோன்ட் நோ, தே வாண்ட் டு ட்ரா. ஐ டோன்ட் நோ வாட் என்ன பிரச்சனை அவரோட எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வந்து போன கேம் வந்தாரு, நல்லா போட்டாரு, 2 ஓவர் 15 ரன்னுக்கு 1 விக்கெட்டு, போலிங் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கேம் நிறைய டாட் பால் ப்ரெஷர் போட்டு விக்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி இல்லைன்னா விக்கெட்டே எடுத்து கொடுக்குறாரு, ஸ்ட்ரைட்டாவே 1-2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நூர் அகமது அந்த பக்கம் சாட்டிஸ்ஃபைடா அப்படியே ஜாலியா நிம்மதியா போலிங் போடுறாரு. அது உங்களுக்கு அதை கண்டினியூ பண்றதுக்கு முடியல. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் நோ இஃப் தே வில் டெஃபினெட்லி டூ திஸ். பட் நீங்க சொல்றீங்க தே மைட் கன்சிடர் திஸ்ன்னு, ப்ராபப்ளி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அகைன் வாட் எவர் செட் அண்ட் டன், GTக்கு அகேன்ஸ்டா they are not going to be very explosive against you, but they will definitely try to get the 200 mark if you don't bowl well. If you can get them around 160 170, there is a chance for you to chase
செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பால் நவுறுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்கேஸ் நீங்க டாஸ் தோத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனீங்கன்னா இட் ஹேஸ் டு பி த பொதக்குழி ஃபேஸ் ஆஃப் பவர் பிளே. அதை நீங்க ஜாகிரதையா கடந்து வந்தாதான் 7வது ஓவருக்கு அப்புறம் 7ல இருந்து 20 கல்ட்டு பீடாக் சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்ல எடுத்துட்டு போறாங்களான்னு பார்க்கணும். வின்னிங் ஃபேக்டர் எப்படி இருக்க போகுது, யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க பீடாக்? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, சாய் சுதர்ஷன். அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்து லெஃப்ட் ஹேண்டர், வாஷிங்டன் லெஃப்ட் ஹேண்டர், ராகுல் டெவாட்டியா லெஃப்ட் ஹேண்டர். ஓகே, இந்த மாதிரி யோசிக்கிற ஆள் நான் கிடையாது. இந்த லெஃப்ட் ரைட்ல நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு எவன் பெஸ்ட்னு நான் எடுப்பேன். அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்களோன்னு நான் சொல்றேன். இங்க பேட்டிங் பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 overs எப்படி ஆடணுன்றது, one team that has been stood up when it comes to top 3 without any competition is not RCB, it is Gujarat Titans. That is a honesty we have to accept. Shubman Gill, Sai Sudarshan, Josh Butler, சஞ்சு சாம்சனுக்கும் மூவிங் பால்ஸ் இந்த தடவை 3-4 தடவை காட் பேண்ட் ஆயிருக்காரு. ருத்ராஜ் கேக்வாட் ஃபார்ம்ல இல்ல, உர்வில் பட்டேல் எல்லா பாலையும் அடிக்க போறாரு. நியாயமா எட்ஜ் கொடுக்கணும். நம்மளோட மனசுல இருக்கிற ஆசையை விட்டுட்டு தட் எட்ஜ் கோஸ் டு குஜராத் டைட்டன்ஸ். அதுக்கப்புறம் போலிங் ஃப்ரம் 14 to 20னா 14 to 20ல குஜராத் டைட்டன்ஸ் அவ்வளவு சரியா போடல. தட் இஸ் அன் அப்சல்யூட் ஆனஸ்டி. அவங்க அவ்வளவு சரியா போடல. பட் இருந்தாலும் டிஎஸ்பி சாரு, அப்புறம் கிருஷ்ணா நீ பேகனே, ஜேசன் ஓல்டர், பனைமரத்துல பாதி இருக்கிறவரு, ரபாதா ஒரு ஓவர் போடுறாரு. ஆல் ஆஃப் அ சடன் இங்க 2 மேட்ச் செமடி வாங்கிட்டு வர்ற அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி இஸ் நாட் பேட் அட் டெத், நாட் குட் அட் டெத். ஸ்பென்சர் ஜான்சன் கேன் போல். அதுக்கப்புறம் வந்துட்டு மேட் ஹென்ரி ஆடுறாங்களான்னு தெரியாது, இஸ் நாட் அ குட் டெத் போலர் ஈவன் இஃப் ஹி பிளேஸ். குருஜிரப் நீத் இஸ் அ மிக்ஸ்டு பேக்கும் போது நியாயப்படி பார்த்தா அந்த எட்ஜும் குஜராத் டைட்டன்ஸ் இருக்குன்றதுனால குஜராத் டைட்டன்ஸ் will go with an edge, with a home advantage of playing very well and dominating in Ahmedabad. 53-47ன்றது ஒரு நியாயமான ஒரு எட்ஜ். விக்கி, யுவர் டர்ன் நவ். நீங்க சொல்ற மாதிரி எட்ஜ் வைஸ் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் தே வில் டெஃபினெட்லி ஹேவ் எட்ஜ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே இன் கரண்ட் ஃபார்ம். எஸ், டெஃபினெட்லி அவங்களோட பொசிஷன் இன் த டேபிள் தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணவே போறது இல்லை. பட் இன்ஃபேக்ட் வாட் ஐ ஃபீல் இஸ் குஜராத் வந்து மச் மோர் கமாண்டிங். ஏன் சொல்றேன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு டீம் இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸ் தான். ஒரு டீம் ஆடுற மாதிரி இன்னொரு டீம் ஆடுற விக்கெட் இருக்க மாட்டேங்குது. வேற மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்க, சிஎஸ்கே வரப்போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்க, எம்ஐ வராங்கன்னா அவங்க ஒரு மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட பிளஸ் பாயிண்ட். அண்ட் அதுக்கேற்ற ஸ்ட்ரென்த்தை விளையாடுறாங்க. அந்த அந்த கிரவுண்டுக்கு அந்த விக்கெட்டுக்கு அன்னைக்கு ஆடுற விக்கெட்ல 6 overs 35 to 40 runs தான் வரும்னா அந்த 40 runs தான் அடிக்கிறாங்க. 40 runs ஃபார் ஒரு விக்கெட்டா இல்ல 40 runs நோலாஸோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விக்கெட்ல என்ன எக்ஸாக்ட் ஸ்கோர் ஜெயிக்க முடியுமோ அதை போஸ்ட் பண்றாங்க. ஆல்சோ இவங்க போலிங் வந்து 10-15 runs ஆட் பண்ணுது அந்த டோட்டலுக்கு. 170 180னா இட் இஸ் சேசிங் 190 or 195ன்ற மாதிரி தான் இவங்க போலிங்கும் போடுறாங்கன்றத அதை வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதனாலதான் அவங்க வந்து நம்பர் 2 பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதனால ஜிடி ஹேஸ் 55-45 in my opinion to GT இந்த கேமோட எட்ஜ். கேம் சேஞ்சஸ் யாரு கொடுக்க போறீங்க பீடா? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹானஸ்ட். அதாவது நம்ம சப்போர்ட்டர் சில சமயம் நம்ம பிடிச்ச டீம் ஜெயிச்சா எக்ஸ்பிரஸ் பண்றது தப்பு கிடையாது. நீங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். ஓகே, அது இது பாட்டு பாட முடியாது, இரும்பிலே ஒரு இதயம் மூளைக்குதோ அப்படின்னு. அது வந்து வேற, இது அது எந்திரன்னு நம்ம 2 பேரும் மனிதன். ஸோ அதனால நியாயமான ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கோம். கேம் சேஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா த பிரின்ஸ் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு பிரின்ஸ் தான், சுப்மான் கில். எனக்கு என்னமோ தோணுது இட் இஸ் கோயிங் டு பி எ பிளிட்ஸ் ஃப்ரம் பிரேவிஸ்னு. Deval Bravis from CSK and Shubman Gill from Gujarat Titans. Vicky, please your choices. எனக்கு வந்து சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே பார்த்தாலே ரன் அடிப்பாரு. அது வந்து லாஸ்ட் 2-3 சீசன்ஸா நானும் பார்த்துட்டு இருக்கேன். சிஎஸ்கே பார்த்தாலே அவருக்கு ஒரு மஞ்ச சட்டையை பார்த்தா ஒரு லைக்கிங் இருக்கு, ஒரு இறக்குவார் ரன்னு. ஸோ அது வந்து சாய் சுதர்ஷன் ஃப்ரம் ஜிடி. இந்த பக்கத்துல இருந்து இன்ட்ரெஸ்டிங்லி ஊர்வில் பட்டேல் திஸ் கேம் ஐ திங்க் ஒரு ஹோம் பாய், அவரு பிளேஸ் ஃபார் குஜராத், அகமதாபாத் அவரோட ஹோம். டெஃபினட்டா ஹீ வுட் பி லிக்கிங் இஸ் லிப்ஸ் டு பிளே இன் தட் பிரில்லியன்ட் பியூட்டிஃபுல் கிரவுண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் விக்கெட். டெஃபினட்டா ஹீ வில் மேக் அ மார்க் இன் திஸ் கேம் நான் நினைக்கிறேன்.
கேம் சேஞ்சஸ் கொடுத்துட்டோம், எட்ஜும் கொடுத்துட்டோம், ஹானஸ்டா கொடுத்துருக்கோம் எட்ஜ். ஜஸ்ட் பிகாஸ் தட் போன கேம் தோத்ததுனால வந்து இந்த கேம் வந்து இந்த எட்ஜ் கொடுக்குறோன்றத வந்து யாருமே நினைக்க வேணாம். 100%. ஈவன் போன கேம் ஜெயிச்சுட்டு இங்க வந்தாலுமே இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ ஈஸி ஹர்டில் டு கிராஸ் ஃபார் சிஎஸ்கே. அட்லீஸ்ட் போன கேம் ஜெயிச்சிருந்தா மொமெண்டம் வில் பி இன் தேர் சைட் அண்ட் ஜிடி வில் நாட் மைண்ட் எனி திங் அண்ட் ஜஸ்ட் go about their own business. CSK would have had a chance to beat them. பட் இப்போ வந்து ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால எட்ஜை கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல வந்து ஆட்லாட் 3199 என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் பிடாக், ஐ ஹேட் அ யூனிக் கொஸ்டின் வித் ரிகார்ட்ஸ் டு சேசிங். Let's say a team requires 9 runs per over to achieve a specific target. Logic would say that you need to score one boundary every single over, which is easy to understand. But how does a batsman determine which ball to hit and which ball to rotate in strike? Should this be premeditated or should they play the ball as it comes? Thanks for reading my question. Love the show. என்ன கேட்குறாரு, 9 runs per over ஈஸி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுண்டரி அடிப்பா ஒரு ஓவருக்கு. அப்படி அடிச்சானா நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் பேட்ஸ்மேன் என்ன அப்ரோச் எடுக்கணும், ப்ரீமெடிடேட்டடா ஏதாவது யோசிக்கணுமா, எடுக்கணுமா, இல்ல ரொட்டேட் பண்ணணுமா ஸ்ட்ரைக்கா, இல்ல அந்த ஆக்சிலரேஷனை வச்சுக்கிட்டே இருக்கணுமா, என்ன பண்ணினா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பேட்ஸ்மேன் நல்லா வெளியே வர முடியும்? எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் டாப் 5க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, go with a mindset of expecting a boundary ball every ball. Understand what I'm saying? Expecting a boundary ball. Okay? Not try and create a boundary ball. Create a boundary ball is you have decided. எங்க போட்டாலும் லாப் ஆட போறேன். There is a two things in it. One way is a programmed boundary. அவன் எங்க போட்டாலும் லேப் ஆட போறேன், எங்க போட்டாலும் இன்சைட் அவுட், எங்க போட்டாலும் பிக்கப் பிளிக். ரெண்டாவது இன்ஸ்டிங்டிவ் பவுண்டரி, ஆஃப் வாலி அவுட் சைட் ஆஃப் ஃபிஃப்த் ஸ்டெப், யூ see a loose ball, reach for it, cover drive. பேட்ல ஒரு பால் போடுறீங்க, பேட் பால், ஃபிளிக் 4. தட் இஸ் இன்ஸ்டிங்டிவ் பவுண்டரி ரியாக்டிங் டு த பால். ஓகே, ஸோ 9 ரன் நீங்க அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் 2வது பால் பவுண்டரி வந்துடும், ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி வந்துடும். அப்ப ப்ரெஷர் குறைஞ்சிரும் இல்ல, ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஒரு பவுண்டரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மீதி 3 பால்ல சிங்கிள் ஆனா போறோம். அந்த இதை எப்பவுமே சொல்லிடுவேன் நான், பர்டிகுலர்லி when you are chasing based on how to beat the asking rate every over and win the over அப்படின்னு. சில சமயம் என்ன ஆகும், 4 பால் பவுண்டரி வராது. சுனில் நரேன் மாதிரி ஒருத்தர் கொடுக்க மாட்டாரு. சுனில் நரேன் மாதிரி நீங்க ஒருத்தர் ஆடுறீங்க அப்படின்னா யூ எக்ஸ்பெக்ட் him to bowl a bad ball. If you don't get first ball, second ball, third ball, fourth ball, 4 பால் சிங்கிள் ஆடிட்டு 5வது பால் ப்ரோக்ராம்டு ஷாட் லாக் ஸ்வீப் அடிக்க போறன்னு அடிச்சு அவுட் ஆனீங்கன்னா யூ ஆர் நாட் ஒன்லி கெட்டிங் 9 runs and over that is required, you are losing a wicket. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கம், இன்னொரு டாட் பால், 4 ரன்னு ஒரு இது விக்கெட்னா ஜுரம் மாதிரி ஏறும், டெம்பரேச்சர் மாதிரி ஏறும் ரன் ரேட். So the best possible thing is to expect the ball to be in your zone. இப்ப நீங்க 9 ரன் and over அடிக்கணும், 6 சிங்கிள் தான் வந்திருக்கு அப்படின்னா there is every chance you are going to get a boundary the first 2 balls of the next over. அந்த பிலீஃப்ல தான் போனோம். இப்ப நான் சொல்றேன் 10 ஓவர்ல 82 இருக்கணும், 15 ஓவர்ல 137 இருக்கணும்னா கரெக்டா 137 வர முடியாது. there is going to be plus or minus 5. 5 மேல இருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பேங்க பாருங்க. சென்னை மட்டும்தான் என்னோட அனாலிசிஸ் சரின்னு கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்கு. 57 for 2ன்னு எவனா ஒரு டீம் 57 for 2 வந்துடும் பவர் பிளேல. அது எல்லா இடத்துலயும் நடக்காது. 52 for 1 இருக்கும், இல்லைன்னா 63 for 1 இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 வேர் யூ கேன் ஆல்வேஸ் மேக் இட் அப் இன் ஒன் ஃபேஸ் ஆஃப் த அதர். 15 ஓவர் வரும்போது தான் you have to get as closer to the algorithm theory what I am saying. இப்போ 137ன்றனா 5 ரன்னு மேல இருக்கவே கூடாது. 5 ரன்னுக்கு மேல உங்களுக்கு இருந்ததுன்னா 95% நீங்க தோத்துருவீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு எது எப்படின்னா பாசிட்டிவா எதிர்பார்க்கணும். நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்ற மாதிரி, போட போறாண்டா ஒரு பால் ஜோன்ல, போட போறாண்டா ஒரு பால் ஜோன்ல எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இல்ல ஒரு பால் டிரைவ் ஆட போவீங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னடா இது அப்படின்னாரு அந்த இது ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல. இந்த பக்கம் போட்டா அவுட் சைட் எட்ஜ்ல 4, மார்ச்சுக்கு ஒரு சொருகுறாரு டெத் ஓவர்ஸ்ல, பேட்டுக்கும் பேடுக்கும் கேப்ல இன்சைட் எட்ஜ் பட்டி எட்ஜ் கீழே உழுந்து கிடக்குறாரு ரிஷப் பண்ணிட்டு, கால்லையும் பேட்லையும் பட்டு இந்த பக்கம் 4 சரியாவே படல. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுண்டரியும் when the bowler is also under pressure to make sure he doesn't want to consider boundary will happen போது
ப்ரீமெடிட்டேட்டடா பவுண்டரி நான் இந்த பால் அடிப்பேன்னு போவே கூடாது. ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் அ பவுண்டரி இந்த ஃபர்ஸ்ட் 4 பால், ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் 5 balls, it's a good chance you always score a boundary on the last ball because the bowler is under immense pressure to close out the over. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கமிங் ஃப்ரம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு தாட் இருக்கிற பிளேயர் தான் கைஸ் லைக் மைக்கேல் பேவன், தோஸ் திஸ். இப்போ போன வருஷம் கமெண்ட்ரி பண்ணும்போது, போன வருஷம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட்ரி பண்ணும்போது 3 வருஷம் முன்னாடி டிஎன்பிஎல்ல சொன்னேன், இந்த பையன் சாய் சுதர்ஷனை பார்த்தா எனக்கு மைக்கேல் பேவனோட க்ளோன் தெரியுதுன்னு. கரெக்டா அந்த ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணுமோ அவர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டொசிக்கிட்டு 2 ஓடுறாரு அவரு. தட் இஸ் கோயிங் டு பி த ரைட் வே டு பிளே விக்கி. திஸ் இஸ் ஹவ் you take pressure out of your mindset when you really want a target in mind that is 9 and over and 10 and over with the least experience. I know, please, if you want to add on something, or else we'll see whether can CSK survive not one more day, another 10 days in the tournament. டெஃபினட்டா செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எப்படி ஹவு யூ எப்படி சொல்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் சேஸ் அப்படின்னு சொல்லி. நீங்க நிறைய டைம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. எஸ்பெஷலி சிபிஎல் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டார்கெட் தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட்டிவா விளையாடணும். ஸோ அதுக்கு நிறைய வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க கெரிபியன் பிரீமியர் லீக்ல. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க சொல்லும் போது எனக்கு புரியுது. பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக், வெரி வெல் சம்ட் அப். இப்போ இந்த ஒரு கேம் வந்து ஒரு க்ளோசிங் தாட்டா என்ன இருக்க போகுது, அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் சிஎஸ்கே டு வின் ஃபர்ஸ்ட் ஒரு வின்னு, அதுக்கப்புறம் அந்த ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணணுமா, இல்ல வின் பண்றீங்க பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், ரன் ரேட்டோட வின் பண்ணா மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல வரீங்களா? விக்கி, மேட்ச் ஜெயிச்ச அப்புறம் ரன் ரேட் எப்படி ஏத்த முடியும்? மேட்ச் முடிஞ்சு எல்லாம் கை கொடுப்பாங்க. இல்ல ரன் ரேட்டை அதுதான் கேட்க ஏத்தினா வந்தேன். மேட்ச் ஜெயிக்க முடியும். அந்த ரன் ரேட்டை ஏத்தும் போது அதுதான் சொல்றேன், ட்ரெட்மில்ல ஓடினே இருப்பீங்க 10.5 கிலோமீட்டர்ஸ். 10.5 கிலோமீட்டர்ஸ் போறணும், ஓகே. இன்னும் கேலரிஸ் அதிகமா பர்ன் பண்ணணும்னா டப்புன்னு அதை அமுக்குவீங்க. அமுக்கிட்டு 14ல ஓட பார்ப்பீங்க. வாண்ட் டு கெட் தட் எக்ஸைட்மெண்ட். ஸோ யோசிச்சு பாருங்க. முதலேருந்தே அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் முதல்ல வின்னுக்கு போறேன், அப்புறம் நெட் ரன் ரேட்டுக்கு போறேன். நீ வின்னுக்கு போனீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன நெட் ரன் ரேட் நீங்க இது பண்ண முடியும்? 30 ஓவர் முடியுது. வெதர் யூ ஆர் டிஃபெண்டிங் எ டார்கெட், வெதர் யூ ஆர் சேசிங் எ டார்கெட், யுவர் லைஃப் இஸ் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஓவர். டாக்டர் உனக்கு நாள் குறிச்சிட்டான். ஒன்லி எ மிராக்கிள் கேன் சேவ் யூ. அப்படிங்கும் போது பரவாயில்ல, 6 மேட்ச் ஜெயிச்சுட்டேன், அடுத்த சீசன் நான் பாத்துக்கிறேன். பட் ஐ எம் கோயிங் டு மேக் அ ஃபிஸ்ட் அவுட் ஆஃப் இட் இஃப் தேர் இஸ் எனி அவுட் சைடு சான்ஸ் தட் இஸ் கம்மிங் மை வே அப்படின்னு சொல்லிட்டு 10 ஓவர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல நான் பாக்குறேன். இந்த மேட்சை நான் இதுக்கு மேல தோக்க முடியாது. வெதர் ஐம் டிஃபெண்டிங் ஆர் சேசிங், ஐ வில் டெல் மை பீப்புள், கைஸ் we are going to create a small window for us no matter what அப்படின்னு. அதைத்தான் நான் வந்து பண்ண பார்ப்பேன். அந்த ரஜினி சார் சைடில் சொன்னவங்கன்னா பலான்னு ஒரு அடி வாங்குவார். அடி வாங்கி வந்துட்டு அப்படி எழுந்திருப்பாரு, கண்ணுங்களா அன்பும் சரி அடியும் சரி நான் முதல்ல வாங்கிப்பேன், அப்புறம் வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்து வந்துருவேன், இப்படி சூடோ அப்படின்னு ஆரம்பிப்பாரு. ஸோ இப்போ நோ மேட்டர் வாட் the kind of enthusiasm what you have when you are stepping into the bus, you are 1% you still have a chance to qualify அப்படின்னா அந்த 99 மாத்துறது உன்னோட கையில இருக்கு. இப்ப நீ அவனை அடிக்கிற, ஜிடி அடிக்கிற, you are going ahead of Rajasthan Royals in the run rate. That is all you can control. You cannot control Rajasthan winning, you cannot control KKR winning, you cannot control Punjab winning. நான் என்ன பண்ண முடியும்? நான் இதை பண்ணிட்டேன்டா, அடிச்சு அவனை தள்ளிட்டேன், ஒரு காம்படிட்டரை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது லக், ஏதாவது 2-3 மேட்ச் எனக்கு சேஃபா வருதா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஒழிய, இப்ப நான் நாளைக்கு போற மேட்ச் ஜெயிக்கிறேன். நான் ஐ ஹவ் பீட்டன் ஜிடி, ஆனா என்னோட நட் ரன் ரேட் இஸ் ஃபாலிங் பிஹைண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த கேம்னா எனக்கு போட்டுருவான். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாளே வந்து பேக்கை கட்டிட்டு கிளம்புதான் ஒழிய, ஐ வில் கிவ் அ ஃபிஸ்ட் அவுட் ஆஃப் இட் டு see whether I can live another 3 days at least in the tournament to see every result go my way அப்படின்னு. That the situation what you are in, don't get worried about losing another game. Just try and see whether you can make yourself alive in the tournament. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனஸ்டா நான் ஒரு எட்ஜ் வந்து சிஎஸ்கே கொடுத்துருக்கேன், சாரி ஜிடி கொடுத்துருக்கேன், அதோட கொஞ்சம் மேல விக்கியும் கொடுத்துருக்காரு. இப்போ அப்படியே இஸ் ஆன் த ரைஸ், எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வர்றாரு. 98க்கு வந்திருக்காரு. லெட் us see whether when we come back we are going to say, hey, oh wow, CSK is still alive in the tournament ன்னு.
இல்லைன்னா அவங்க ஜெயிச்சுட்டு நெட் ரன் ரேட்ல கீழேயோ இல்ல தோத்துட்டு டோர்னமெண்ட் விட்டு போறாங்களோ, நோ மேட்டர் வாட், வில் கம் பேக் அண்ட் டூ a detailed review on what happened on CSK's IPL 2026 with a very bold 98% accurate blast ignition. Until then, thanks a lot and bye bye.